எல்லாருக்கும் வணக்கம். ஆஹ் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். நிறைய பேர் எனக்காக ப்ரே பண்றேன்னு சொல்றேன். உங்க எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நான் நாளையிலேருந்து உங்க பழக்கத்தை, நான் நிறைய தப்பான இதுவரையும் பழகிட்டு இருந்ததெல்லாம் விட்டுட்டு நான் இன்னையிலேருந்து சரியா என்னோட வாழ்க்கையை நடத்துறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் நான் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இனிமேல் குடிக்க மாட்டேன், இனிமே நிறைய ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, என் குழந்தைக்கு நான் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் தம்பி, நான் இனிமே கண்டிப்பா அந்த இனிமே நீங்க ஒரு வீடியோ பார்த்ததுலேருந்து இனிமே அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எதுவுமே பையனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே இது 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 எது இந்த இந்த நோக்கத்துக்காக தான் நான் அந்த வீடியோவே நான் எடுத்தேன், பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன். இன்னைக்கு நான் நினைச்சது நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ இந்த பிறவிக்கான பலனையே எனக்கு அடைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு பெரிய நிம்மதி இருக்கு. எனக்குள்ளே நிறைய ஹீலிங் நடந்திருக்கு. நீங்க ஒவ்வொருத்தவங்களும் எனக்காக ப்ரே பண்றேன்னு சொல்றது எனக்கு கண்டிப்பா எனக்கு மனசுக்குள்ளேயும் எனக்கு ஒரு பெரிய தெம்பே வந்திருக்கு. நம்ம நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்களா? சரி, இன்னைக்குள்ள நேத்தே அந்த உணவு பழக்கத்தையும் 3 டாபிக்கா பேசணும்னா முதல் டாபிக்கே கிட்டத்தட்ட 48 நிமிஷம் வந்துருச்சு. அதனாலதான் படிக்கிட்டேன். அடுத்து இந்த 2 டாபிக் நான் சொல்லியிருந்த மாதிரி, நான் எப்படி உணவு எடுத்திருந்தேன்னா எனக்கு இந்த சிறுநீரக செயலிழப்பு ஆயிருந்திருக்காது. அப்ப நான் எப்படி உணவு எடுத்திருக்கணும்ன்றத இன்னைக்கு நான் பேசுறேன். இப்போ டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்று சொல்லிக்கிறேன். ஒன்று தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் நீ அட்வைஸ்லாம் பண்ணாத, டாக்டர் மாதிரிலாம் பேசாத அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றேன். இது என்னோட முழுசா நான் பட்ட அறிவு. சரிங்களா? இது இது எல்லாமே சரியா இருக்கணும்ன்றது கண்டிப்பா கிடையாது. நான் பேசுறதுலயும் ஏதாவது தவறு இருக்கலாம். அந்த தவறு எதிர்காலத்துல நான் தெரிஞ்ச பிறகு அதை நான் மாத்திக்கலாம். அதேதான் நானும் இப்ப சொல்றேன். இப்ப நான் பேசுறது இதுவரை நான் பட்ட அறிவு. சரிங்களா? அத நீங்க உங்க லைஃப்ல நீங்க பயன்படுத்திக்கன்னு நான் சொல்ல முடியாது. அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் என்னோட அறிவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இதுவரையும் பண்ண தப்பு, அதை நான் தப்பு என்ன தப்பு பண்ணேன்றதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அந்த தப்பு பண்றதுனால நான் என்ன அனுபவிக்கிறேன் அதைத்தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப்ல நீங்க அந்த விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டு உங்க அறிவுல நீங்க பகுப்பாய்வு செஞ்சு அதுக்கு அப்புறமா நீங்க அதை பயன்படுத்துவீங்க. நான் சொல்றதை அப்படியே பயன்படுத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சரிங்களா? சரி, நம்ம டாபிக் போயிடலாம். இப்போ முதல்ல நான் என்ன மாதிரி உணவு எடுத்திருந்தேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகுன்றத பத்தி பேசுறேன். அதுல முதல் விஷயம் பசிச்சு சாப்பிடுறது. நிறைய பேர் பேசியிருப்போம், பசித்து புசி. இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். டயத்துக்கு சாப்பிடுதான் நம்ம இதுவரையும் கேள்விப்பட்டிருப்போம். அது தப்பான வழிமுறை. எப்பயுமே பசிச்சுதான் சாப்பிடணும். அமிர்தமே சாப்பிட்டாலும் பசிக்காம சாப்பிட்டா அது ஒழுங்கா செரிக்காது, பிரச்சனைகள் தான். நம்ம எப்ப சாப்பிட்டாலுமே நல்லா பசிச்சு சாப்பிட்டு பாருங்க. நான் சொல்றேன், ஒரு நாள் எல்லாம் உட்காந்து பசியை கவனிங்க. இன்னைக்கு பசியை கவனிக்கிறதே நிறைய பேருக்கு பசினாலே என்னன்னு தெரியல. அப்படி இருக்கு நிலைமை. ஒரு நாள் நீங்க வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்னைக்காச்சும் ஒரு நாள் வெயிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இப்ப பசிக்குதான்னு கேட்டு பாருங்க உங்க உடம்புக்குள்ளேயே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் போக உழைக்கிற எல்லாருக்குமே பசி தெரியும். நம்ம சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் அது தெரியாது. அவங்கள பசினா என்னன்னு உணர விடுங்க. பசி எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாட்டோட ருசி நம்மளுக்கு தெரியும். ரெண்டாவது, அந்த சாப்பாடு நம்ம நல்லா அந்த மென்னு சாப்பிடும் போது அது ருசியை நம்ம நினைச்சு சாப்பிடுவோம். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், பசிச்சு சாப்பிடுங்க. அதுதான் எப்பயுமே நம்மளுக்கு ஆரோக்கியத்தையும் நல்ல செரிமான சக்தியையும் கொடுக்கும். நம்மளுக்கு பசிக்கும் போதுதான் நம்ம வயிற்றுல உள்ள எல்லா அந்த செரிமான சக்தியானது அந்த ஆசிட் நல்லா சுரந்திருக்கும். அப்ப நம்ம பசிச்சு சாப்பிடும் போது எப்படிப்பட்ட உணவா இருந்தாலும் அது உடனே நல்லா செரிச்சு அது நம்மளுக்கு உடனே ஆற்றலா கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்பு செல்களுக்குள்ள நல்ல செல்களாவே போய் சேர்ந்துரும். இந்த இன்சுலின் பிரச்சனை எல்லாம் வராது, சர்க்கரை நோய் எல்லாம் வராம நம்ம உடம்ப நம்ம கவனமா பாத்துக்கலாம். அதனால முதல் விஷயமா நான் சொல்றது, எப்பயுமே பசிச்சு சாப்பிடுங்க. அந்த பசி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, தண்ணி ஒரு முறை குடிச்சீங்கன்னா அந்த பசி கொஞ்சம் ஆறுற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே பசி இருந்துச்சுன்னா அது அடுத்த 5 நிமிஷத்துல மறுபடியும் அந்த பசி உணர்வு வந்துடும்.
பசி இல்லை அப்படின்னா அந்த தண்ணி குடிச்ச பிறகு அந்த உணர்வு வராது. அது சும்மா ஒரு மாயை. பசிக்கிற மாதிரி நம்ம மனசு மூளை வந்து நம்மளுக்கு காட்டும். திருப்பி தண்ணி குடிச்ச பிறகும் நம்மளுக்கு பசி எடுத்துச்சுன்னா அது உண்மையான பசி. அப்ப போய் உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிடுறதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம என்ன சாப்பிடுறோன்றத உணர்ந்து சாப்பிடணும். ஏன்னா நம்ம என்ன சாப்பிடுறோன்றது நல்ல மென்னு நம்ம என்ன அந்த சுவைய நல்ல மென்னு உமிழ்நீரோட முழுங்கி அப்படி சாப்பிடும் போது என்ன பண்ணீங்கன்னா, நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும் நல்ல திருப்தி ஆயிரும். ஏன்னா நம்ம சாப்பிட்றது நம்ம மூளைக்கு ஒரு 20 நிமிஷம் கழிச்சுதான் இண்டிகேஷனே ஆகும். அப்ப நம்ம வேகமா சாப்பிட்டோம்னா நம்ம பசிக்கு மீறி சாப்பிட்டத மூளையினால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம பொறுமையா சாப்பிடும் போது அந்த மூளைக்கு இண்டிகேஷன் போறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அப்ப நம்ம பொறுமையா மென்னு சாப்பிடும் போது நம்ம எவ்வளவு குவான்டிட்டி சாப்பிட்றோமோ அது கரெக்டா உடம்புக்குள்ள போய் இது போதுன்ற போது நமக்கு ஒரு ஏப்பம் வரும். அது நம்மளோட இண்டிகேஷன். ரைட்டு, நம்ம சாப்பாடு நம்மளுக்கு போதும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம நிப்பாட்டிக்கலாம். நான் சொல்றது புரியுதா? நம்ம என்ன சாப்பிடுறன்றத உணர்ந்து சாப்பிடணும். 2வது மென்னு சாப்பிடணும். அப்படி நம்ம சாப்பிடும்போது கவனம் வந்து சாப்பாட்டுல இருக்கும். உணர்ந்து சாப்பிட்டீங்கன்னா கவனத்தை அந்த சாப்பாட்டுல வச்சு சாப்பிடுங்க. எப்பயுமே இனிமேலாவது நான் சொல்றதுல யாராச்சும் ஒரு 10 பேரு இனிமேல் சாப்பிடும்போது சாப்பாட்டுல கவனத்தை வச்சு சாப்பிடுங்க. செல்லு பார்த்துட்டு சாப்பிடாதீங்க, டிவி பார்த்துட்டு சாப்பிடாதீங்க, யார்ட்டாச்சும் பேசிக்கிட்டே சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றதே அந்த ருசியை அனுபவிக்காம போயிடுவீங்க. ஒரு நாள் நீங்க சாப்பிடும்போது ருசியை அனுபவிச்சு சாப்பிடுங்க. அந்த சாப்பாடு நல்லா அமிர்தமா நம்ம உடம்புக்கு போகும், நல்லா செரிமானம் ஆயிடும். அடுத்த டாபிக், அடுத்து என்ன விஷயம் நம்ம பார்க்க போனோம்னா, அரை வயிறு சாப்பிடுங்க. எப்பயுமே இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க. நான் நிறைய சேலஞ்ச் சொல்லியிருக்கேன், இதையும் யாராச்சும் ஒரு நாள் சேலஞ்சா எடுத்துக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லா பசி உணர்வோட இருக்கணும். இருக்க முடியுமான்னு பாருங்க. சேலஞ்ச் இது உங்களுக்கு. யாராச்சும் இந்த சேலஞ்சை எடுத்துக்கோங்க. அதாவது பசி உணர்வோட இருக்கணும். சாப்பிடாம இருக்குமான்னு கேட்காதீங்க, சாப்பிடலாம். அதாவது அரை வயிறா சாப்பிடணும். இப்ப வள்ளலார் சொன்ன மாதிரி பசின்ற தீ நம்ம உடம்புக்குள்ள அணையாம பாத்துக்கணும். அதாவது நம்ம பசிக்கும் போது நம்மளுக்கு ஒரு உணர்வு இருக்கு பார்த்தீங்க, அந்த பசி உணர்வு. அது ஒரே நேரத்துல 10 இட்லியை போட்டு முழுங்கினீங்க, அந்த பசி உணர்வு என்ன பண்ணும், அணைஞ்சிரும். அந்த தீ அணைஞ்சிரும். எப்பயுமே அந்த தீ இருந்துகிட்டே இருக்கணும். பசின்ற தீ இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாம் இந்த பசி தீயை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது. ரத்த கொதிப்புன்னு சொல்றாங்கல்ல, உயர் ரத்த அழுத்தம், அது இருக்காது. நான் என்ன சொல்றேன் புரியுதா? அந்த பசின்ற தீ அணையாம பாத்துக்குங்க. இப்ப நம்ம காலையில எழுந்திரிச்சோன்னே பசி உணர்வு இருக்குல்ல, அப்ப நீங்க எப்பயுமே ஒரு 5 இட்லி சாப்பிட்ற மாதிரி இருந்தா 3 இட்லி சாப்பிடுங்க போதும். அது அழகா சரி. அதையும் நீங்க உணர்ந்து மென்னு பொறுமையா சாப்பிட்டீங்கன்னா அந்த பசி உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அந்த பசி உணர்வை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க ஒரு நாள் ஃபுல்லா மெயின்டைன் பண்ண முடியுமான்னு பாருங்க. நிறைய பேர்னால 90% பேர் அது முடியாது. அது முடிஞ்சிருச்சுன்னா நீங்க ஆரோக்கியமான ஆளு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பசின்ற தீய அணையாம பாத்துக்குங்க. எப்பயுமே அரை வயிறா சாப்பிடுங்க. அதுக்கு பேரு அரை வயிறு சாப்பாடு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு அப்படி இருந்துச்சுன்னா அந்த பசின்ற தீ அணையாம உங்களுக்குள்ள இருக்கும். அன்னைக்கு பூரா அந்த பசின்ற தீ அணையாமலே பாத்துக்குங்க. எத்தனை பேர்னால இறக்க முடியுன்றது சொல்லுங்க. சரிங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம உணவு எப்படி எடுத்துக்கணும்னா, இப்ப நிறைய பேரு நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையும் இந்தியா பொறுத்தவரையும் நம்ம அரிசி தான் அதிகபட்சம். அரிசி உணவு சாப்பிட்றவங்க அதிகம். நம்ம என்ன பண்றோம்னா, நம்மள்ட்ட என்ன பெரிய தப்புனா, எங்க வீட்டுல நான் சொல்றேன் பாத்தீங்களா, நான் சின்ன பிள்ளைல எங்க வீட்டுல எல்லாம் இருக்கும்போது எங்க வீட்டுல அதிகபட்சமா சோறு குழம்பு மட்டும்தான் வைப்போம். எப்பயாச்சும் ஒரு நாள் தான் காய்கறி இருக்கும். அப்படி நம்ம சாப்பிடவே கூடாதுங்க. நம்மளுக்கு எப்பயுமே அந்த டயட் ஃபுட்னு சொல்றாங்களே, பேலன்ஸ் ஃபுட்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்களா இல்லையா? நான் முதல்ல அந்த பேலன்ஸ் ஃபுட்னா என்னன்னு சொல்லிடுறேன். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. அதாவது கார்போஹைட்ரேட்டுக்கு வந்து நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோம். அடுத்து ஃபைபர்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து நம்ம காய்கறி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் விட்டமின்ஸுக்கு நம்ம பழங்கள், அந்த குக்கும்பர், அது மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேட்டுக்கு வந்து நெய் லைட்டா நெய் விட்டு எடுத்துக்குவாங்க. புரோட்டீனுக்கு வந்து முட்டை. புரோட்டீன் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். முட்டை, சோயாபீன்ஸு, வேற என்ன சொல்லுவாங்க, சிக்கன், அதெல்லாம் புரோட்டீன்ல வரும். இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த புரதச்சத்துக்கள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு சத்தையும் ஒரே நேரத்துல நம்ம எடுத்துக்கிறது பேர் தான் அந்த பேலன்ஸ் ஃபுட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க நம்ம அப்படி கூட எடுத்துக்கிறதுலனாலும் எப்பயுமே அது எல்லா நாளும் எடுத்துக்க முடியலனாலும் நான் சொல்ற மாதிரி எடுத்துக்கங்க. எப்பயுமே சாதம் வச்சு சாப்பிட்றீங்கன்னா காய்கறி, ஏதாவது ஒரு காய்கறியை எடுத்துக்கங்க.
ஏதாவது ஒரு காய்கறியை அந்த சாதத்தோட பரட்டி சாப்பிடுங்க. நான் ஏற்கனவே கழிவு தேக்கத்துல சொல்லியிருந்தேன்னு, நம்ம போயிட்டு 5 நிமிஷத்துல மோஷன் போயிட்டு வரணும்னா இதுக்கு ஒரே வழி காய்கறி தான். காய்கறி என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புக்குள்ள துப்புரவு பணியாளர்கள் வேற பார்க்கும். அதாவது குடலை கழுவி எடுத்துட்டு வந்துடும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம அரிசி என்ன தெரியுமா, பசை உணவு. அரிசி, கோதுமை எல்லாமே ஒரு பசை உணவுன்னு சொல்லுவாங்க. நீங்க சாதத்தை எடுத்து இப்படி பிசைஞ்சு கையில சுட்டு பாருங்களேன், ஒட்டும். அப்ப அந்த பசை நம்ம உடம்புக்குள்ள போகும்போது, குடலுக்குள்ள போகும்போது ஒட்டிட்டே நிற்கும். அப்ப கழிவுகள் முழுசா வெளியில ஏறாது. நம்ம அன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு, காலையில மதியம் சாப்பிட்ற சாப்பாடு நைட்டு மோஷன் நம்ம ஃபுல்லா போகும்னு சொல்றேன்னு, அரிசியை மட்டும் நம்ம என்னைக்கெல்லாம் சாப்பிட்றோமோ அது போகாது. அது நம்ம உடம்புல ஒட்டிக்கும். இது அரிசின்றது பசை உணவுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம இத்தனை வருஷமா நம்ம மாத்திக்க முடியாது. நான் போக போக அரிசி உணவை நான் மாத்தணும்னு சொல்றேன். அது எப்படின்ற போக அடுத்த வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு நீங்க எல்லாருமே அரிசி உணவு சாப்பிட்றதுனால நான் எப்படி எடுக்கணும்னு சொல்றேன்னா, காய்கறியோட சேர்த்து எடுங்க. கண்டிப்பா நீங்க வீட்டுல இனிமே சமைக்கிறவங்களுக்கு பாக்குறீங்கன்னா, இனிமே காய்கறிய ஒரு அலுப்பு பட்டுட்டு அதை விட்டுறாதீங்க. என்னைக்கெல்லாம் சாதம் செய்யறீங்களோ ஒரு காய்கறி கூட்டு செஞ்சிருங்க. பீன்ஸ் பொரியலோ, முட்டைகோசு பொரியலோ, கேரட் பொரியலோ, இல்ல பீட்ரூட் பொரியலோ, ஏதோ ஒன்று ஒரு பொரியல் செஞ்சு அதை சாதத்தோட கலந்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும் போது மறுநாள் நம்மளுக்கு செரிமானமாகி நல்ல மோஷன் ஃப்ரீயா போகிறோம். உள்ள போயிட்டு அரை மணி நேரம் உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. 5 நிமிஷத்துல நம்ம வெளில வந்துடலாம். முழுசாவும் கழிவு வெளியே ஏறிக்கும். டைட்னு சொல்றேன்னு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது என்ன சொன்னேன்னா, ரைஸு கார்போஹைட்ரேட் அதில் வந்துடும். புரோட்டீனுக்கு இந்த முட்டை, சோயாபீன்ஸு, சிக்கனு, இதெல்லாம் புரோட்டீன் என்னென்னு பார்த்துக்குங்க. ஆன்லைன்லேயே புரோட்டீன் உணவு என்னென்னு போட்டிங்கன்னா வந்துடும். அப்படி பார்த்துக்குங்க. அப்புறம் விட்டமின்ஸுக்கு கீரைகள், காய்கறிகள், ஃபைபருக்கு காய்கறிகள் வந்துடும். விட்டமின்ஸுக்கு கீரைகள்லாம் எடுத்துக்குங்க. குக்கும்பர் இதெல்லாம் பழங்கள்லாம் விட்டமின்ஸில் வந்துடும். அதுக்கப்புறம் விதை உணவுகள் சொல்லுவாங்கள்ல, சுண்டல், இதெல்லாம் புரோட்டீன் கணக்கில் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபேட்டுக்கு நெய் வச்சுக்கோங்க. நம்ம காய்கறியில் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் காய்கறி பொரிக்கும் போதே நம்ம எண்ணெய் விட்டு தான் பொரிப்போம். அதனால ஃபேட் நம்மளுக்கு வந்துடும். அது அதிகமாக தேவைப்படாது. அதே மாதிரி அடுத்து என்னன்னா, ப்ரோபயாட்டிக் எடுத்துக்கோங்க. அதுக்கு நமக்கு தயிர், மோர், இதை நீங்க எடுத்துக்கலாம். இதை இப்படி எடுக்க முடியாதவங்க கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி காய்கறி எடுத்துக்கோங்க. இனிமே நீங்க வீட்டுல சமைக்கும் போது கண்டிப்பா ரைஸோட ஏதாச்சும் ஒரு காய்கறியை வச்சு சாப்பிடுங்க. அது உடம்புல துப்புரவு பணியாளர் வேற பார்க்கும். காய்கறிகள் சொல்றது புரியுதுல. அதுக்கப்புறம் கீரை, வாரத்துக்கு 2 நாளாச்சும் கீரை. நம்ம நிறைய எங்க வீட்டுல எல்லாம் நான் கீரையை சாப்பிட்டதே கிடையாது. இப்போ நீங்க வாரத்துக்கு 2 நாள் கீரை எடுத்துக்குங்க. கீரையை நிறைய பேர் இப்ப நிறைய இடத்துல மருந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. கீரை மருந்து அதிகமா அப்சர்வ் பண்ணுமா. அதுக்கு நீங்க நிறைய பேருக்கு அதுக்கு நச்சு எப்படி வெளியேற்றுன்னு தெரியும். தெரியாதவங்க என்ன பண்றீங்கன்னா, நாங்க எப்படி பண்ணுவோம்னா, கீரையில நான் கீரை அதிகமா சாப்பிட மாட்டேன். எனக்கு சாப்பிடக்கூடாது. நான் அளவா எடுத்துக்குவேன். நான் சுடு தண்ணியில போட்டு அந்த இதெல்லாம் அதுல உள்ள அதிக சத்துக்கள்லாம் எடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். ஆனா கீரை நான் சாப்பிடுவேன். அது எனக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இது வரைக்கும் கொடுத்ததில்லை. நான் திரும்ப சொல்றேன், ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வேற இதுல போகும். நான் எடுக்கிற உணவு எல்லாமே இயற்கை உணவுக்கு நான் மாறிட்டேன். நான் அதை பத்தி அடுத்த வீடியோல பேசுறேன். நான் பேசுறது உங்களுக்கான உணவு. அதாவது உங்களுக்கு இல்லை, சரி, அதாவது நான் என்ன மாதிரி உணவு எடுத்திருந்தா எனக்கு பிரச்சனை வந்திருக்காதுன்றத நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். எனக்கு தான் பேசிட்டு இருக்கேன். கவனமா அதை கேட்டுக்குங்க. வாரத்துக்கு 2 நாள் கீரைகள் எடுத்துக்கங்க. கீரைகளை சுத்தம் பண்றது நாங்க உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அலசிட்டு அந்த தண்ணியை ஊத்திட்டு அதுக்கப்புறம் வேக வைப்போம். மூடி போடாம வேக வைப்போம். நிறைய பேருக்கு தெரியும். அதில் உள்ள நஞ்சு எல்லாம் போடணும்னா கொஞ்சம் மேலே கடைசியா தேங்காய் பூ போட்டா அதில் உள்ள பூச்சிகள்லாம் நம்மளுக்கு நஞ்சா இருந்தா நீங்கிடும். அந்த மாதிரி எடுத்துக்கங்க உணவு. நிறைய பேருக்கு அது சமைக்க தெரியும். நான் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். தெரிஞ்சவங்க கோச்சிக்காதீங்க. இது நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம நிறைய சாப்பிட வேண்டியதில்லை, கம்மியா சாப்பிட்டா போதும். நீங்க வீட்டுல இருக்கும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி பாத்துக்குங்க. எங்கேயாச்சும் நம்ம வெளியில போனா கண்டிப்பா சாதத்தோட காய்கறி எடுத்துக்குங்க. காய்கறி சாதம் கொஞ்சமா வச்சுக்கோங்க, காய்கறி நிறைய சாப்பிடுங்க.
இன்னையிலேருந்து காய்கறி நான் நிறைய சாப்பிடுன்ற பழக்கத்தை உங்களுக்குள்ள எடுத்துக்குங்க. நீங்க இனிமே மார்க்கெட் போனீங்கன்னா தேடி தேடி காய்கறி வாங்குங்க. நிறைய காய்கறியை நிறைய நான் ருசிச்சு சாப்பிடலாம். என்னாலாம் நிறைய காய்கறி இப்ப நான் நிறைய காய்கறி சாப்பிட்றேன். சுரக்காலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுரக்காய் நிறைய சாப்பிட்றேன், சவுசவு நிறைய சாப்பிட்றேன். வெண்பூசணி இருக்கு பாருங்க, அதெல்லாம் உடம்புக்கு ஜூஸ் போட்டு குடிங்க, நல்லது உடம்புக்கு. வெண்பூசணி கூட்டு நிறைய சாப்பிட்றேன், முட்டைக்கோசு கூட்டு நிறைய சாப்பிட்றேன், பீட்ரூட் சாப்பிட்றேன். இன்னும் நிறைய காய்கறிகள் இருக்கு. இது பீர்க்கங்காயை வந்து முட்டை போட்டு பொரிச்சு சாப்பிடுவாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். எங்க அம்மா எனக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கும். பீர்க்கங்காய் இருக்குல்ல, பீர்க்கங்காய் தோல்லாம் நீக்கிட்டு அந்த தோலை வந்து துவையலா வச்சுக்குவாங்க. அந்த பீர்க்கங்காவை கட் பண்ணி அதுல முட்டை போட்டு பொரிச்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கீரை இருக்கு பாருங்க, கீரைக்கு வந்து முட்டை போட்டு பொரிச்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். அதாவது அயன் அப்சர்ப்ஷன் நிறைய போகும் நம்மளுக்கு. நான் உங்களுக்கு ரத்தம் நிறைய பேர் ரத்தத்துக்காக வீடியோ நிறைய போட்டிருக்காங்க. இருந்தாலும் ரத்தம் எப்படி ஊறுறதுன்றத நான் தனியா ஒரு வீடியோ டோட்டலா போடுறேன். என்னென்ன சாப்பிட்டா எப்படி சாப்பிட்டா ரத்தம் ஊறுன்றத. அதுக்கு நான் பிளட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்றத நான் டிப்ஸ் சொல்றேன். அதை ஒருத்தவங்க கேட்டுக்குங்க. நல்லபடியா ரத்தம் ஊறும். ரத்தம் நிறைய இருந்தாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனைகள் இல்லை, சரிங்களா? நான் அதை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். என்னோட பட்டறிவுல இருந்து நான் சொல்றேன். அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டு நீங்க கவனமா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து அந்த ப்ரோபயோட்டிக் சொன்னேன், ப்ரோபயோட்டிக்கு கவனமா அதை எடுத்துக்கங்க. அடுத்து உணவுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, காலையில நீராரம் குடிக்க பழகுங்க. நீராரத்துல வந்து நம்மளுக்கு B12 கிடைக்கும். B12 அதிகமா நான்வெஜ்ல தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க B12 அதிகமா வந்து நம்மளுக்கு நீராரத்துல கிடைக்கும், சரிங்களா? நீராரம் எப்பயுமே வாரத்துல 2 நாளாச்சும் பழையது சாப்பிட பழகுங்க. பழையது வந்து உடல் உழைப்பு இல்லாம நிறைய பேர் சாப்பிட்டீங்கன்னா வாமிட் வந்துடும். ஏன்னா பழையது வந்து கொஞ்சம் ஹெவி ஃபுட்டுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க ஆனா பழையது வந்து வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிங்க. செரிமானத்துக்கு ஒரு வேலை பார்த்துக்குங்க. ஏதாச்சும் அங்கே நடக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியா டைஜஷன் ஆயிரும். வாரத்துக்கு 2 நாளாச்சும் பழைய சாப்பிடுங்க. வெளிநாட்டுல எல்லாம் பழையதை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கையில வச்சுக்கிட்டும் அதை எடுக்காமலே இருக்கும். 2வது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நம்ம பழைய சோறை எப்படி ரெடி பண்ணுவோம். அப்ப சில பேர் என்ன பண்ணுவோம்னா தண்ணியை பிடிச்சி அப்படியே ஊற்றி விட்டுட்டு கரண்டியால கரண்டிட்டு போயிடுவோம். அப்படி பண்ணாதீங்க. கையை கழுவிக்கிட்டு யார் சமைக்கிறீங்களோ யாரா இருந்தாலும் நீங்க தண்ணியை ஊத்திட்டு உங்க கையினால பிணைஞ்சு விடுங்க. நம்ம கையில வந்து சில பாக்டீரியா இருக்கும், அது அந்த தண்ணியோட வினைபுரிஞ்சு காலையில ப்ரோபயோட்டிக்கா நல்ல ஒரு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்கா இருக்கும். காலையில எந்திரிச்சோடனே உங்க சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் நீராரத்தை கொடுத்து பழகுங்க. நீராரம் குடிக்கிறது உடம்புக்கு அவ்வளோ சத்து. 2 நாளைக்காச்சும் பழையது எடுத்துக்கோங்க. நீராரம் குடிக்கும்போது கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிடுங்க. வயிற்றுல அசிடிட்டி, நெஞ்சு அந்த எரிச்சல் அந்த பிரச்சனை இருக்கிறவங்க லெமனை தவிர்த்துக்குங்க. மற்றபடி மற்றவங்க எல்லாம் லெமன் லைட்டா புழிஞ்சு சாப்பிடுங்க. உப்பு லைட்டா போட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். எப்பயுமே நான் அடுத்த வீடியோல நான் சொல்றேன் நான் எப்படியெல்லாம் காலையில ஜூஸ் எடுக்கிறேன்னு. அந்த மாதிரி ஜூஸ்லாம் நிறைய எடுத்துக்கோங்க, உடம்பு நல்லா இருக்கும். பேசினது ஃபுல்லாவே நான் வந்து சைவ சாப்பாடை தான் பேசியிருப்பேன். நான் ஏன் அசைவத்துக்கு முக்கியம் கொடுக்காம சைவத்துக்கு முக்கியம் கொடுக்குறேன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் நம்ம உடம்பு சீக்கிரம் செரிமானம். ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க, எனக்கு இப்போ 30 வயசாயிருக்கு. 30 வயசா என்னோட உறுப்புகள்லாம் நான் ரொம்ப போட்டு ஹெவி லோட் கொடுத்துருக்கேன். ஏன்னா சைவம் சாப்பிடும்போது அந்த நம்ம உடம்புக்கு செரிமானம் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். அது அதிகமா செயல்படுறத நம்ம குறைச்சிக்கலாம். எப்ப நம்ம உறுப்புகள்லாம் ஆரோக்கியமா இருக்கோ அப்ப நம்மளுக்கு ஏஜ் ஒரு நம்பரா தான் இருக்கும், அது வெளித்தோட்டுறது தெரியாது, சரிங்களா? எப்படி எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சு ஷாருக்கான்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு அப்படியே தான் இருக்காரு. நான் சின்ன பிள்ளையில பார்க்கும்போது இப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இன்ன வரையும் அப்படி இருக்காரு. அவருக்கெல்லாம் இந்த உணவு கட்டுப்பாடு தெரிஞ்சிருக்கு. அவங்க நம்மளுக்கு தெரியல, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அவங்க மிகப்பெரிய டயட்டிஷியன்லாம் வச்சு ஃபாலோ பண்றாங்க. இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிற போது நம்ம உறுப்புகளுக்கு அதிகமா வேலை கொடுக்காத போது அது எப்பயுமே தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு பிறந்த போது இருந்த நகம் இது கிடையாது, நம்ம பிறந்த போது இருந்த தலைமுடி இது கிடையாது, நம்ம பிறந்த போது இருந்த தோல் இது கிடையாது. இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. உறுப்புகள் எப்பயுமே ஆரோக்கியமா இளமையா இருக்கும்போது நம்ம எப்பயுமே இளமையா இருக்கும். நான் அதனாலதான் சைவத்தை வந்து பரிந்துரைக்கிறேன். நம்ம சைவம் எப்பெல்லாம் சாப்பிட்றோமோ அப்ப நம்மளுக்கு செரிமானம் வந்து லோடு அதிகமா இருக்காது, சீக்கிரம் செரிமானம் பண்ணிடும். உடம்புக்கு ஓய்வு அதிகமா இருக்கும். காலையில கழிவு தேக்கங்களும் அதிகமா இருக்காது.
இந்த உணவு எல்லாமே காய்கறிகள் எப்பயுமே அதிக கழிவுகளை ஏற்படுத்தாது. எப்படி உள்ள போகுதோ ஆற்றலை கொடுத்துட்டு அது அப்படியே வெளியில வந்துடும். ஸோ நம்ம அந்த மாதிரி உணவுகளை இனி வரும் காலங்களில் எடுத்துக்கணும். அதிக கழிவு தராத உணவுகளை நான் அடுத்த வீடியோல நான் இப்போ எடுக்கிறேன்னா நான் எடுக்கிறது பூராமே கழிவற்ற உணவுகளை மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை நான் சொல்றேன். அதை விருப்பம் உள்ளவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க, முடியாதவங்க இப்போ நான் சொல்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்க உறுப்புகள் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கு. நான் ஆரோக்கியமா எப்பயுமே இருக்கணுன்றதுனா நீங்க கொஞ்சம் அதுக்கு கொடுக்குற லோடை கம்மி பண்ணிக்கிங்க. அந்த முன்னாடி சொன்ன மாதிரி பசி உணர்வோட இருக்கும்போது நம்ம உறுப்புகள்லாம் ஆரோக்கியமா இருக்கும். அசைவ பிரியர்கள் சொல்றேன். அசைவம் நானும் ஒரு காலத்துல அசைவம் நல்லா சாப்பிட்டவன் தான். எங்க போனாலும் பிரியாணி, எங்க போனாலும் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இப்படி சாப்பிட்ட ஆளு தான். அதனாலதான் சொல்றேன், அசைவம் வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கோங்க போதும். ஏன்னா நம்ம அசைவம் எப்பெல்லாம் சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் நம்ம உறுப்புகள் அனைத்துமே பயங்கரமா வேலை செய்யும். அதிக லோட் கொடுக்குற மாதிரி கிட்னிலேருந்து கல்லீரல்லேருந்து நம்ம உறுப்புகள் அனைத்துமே வேகமா வேலை செய்யும். அது செரிமானம் பண்றதுக்கு உடம்புல மொத்த ஆற்றல்களையும் எடுத்துக்கும். அதனாலதான் சொல்றேன், நம்ம அசைவம் யாரெல்லாம் நிறைய சாப்பிட்றீங்களோ உங்க உறுப்புலாம் அதிகமா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். வாரத்துக்கு 2 நாள் மட்டும் அசைவம் எடுத்துக்குங்க. ரொம்ப கவனமா சாப்பிடுங்க. அசைவம் சாப்பிடும்போது நீங்க அதிகபட்சம் பொரிச்ச உணவுகளை எடுத்துக்காதீங்க. அந்த ஃப்ரை பண்ணி சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது வேண்டாம். முடிஞ்ச அளவு அவிச்சு சாப்பிடுங்க. புட்டு மாதிரி எடுத்து சாப்பிடுங்க. குழம்புல போட்டதை சாப்பிடுங்க. ஃப்ரை என்னைக்காச்சும் உடனே எல்லாம் நிப்பாட்ட முடியாது. நீங்க எப்ப சாப்பிடுங்க. நான்வெஜ் வாரத்துல 2 நாள் எடுத்துக்குங்க. முடிஞ்ச அளவு யாருனாலும் தவிர்க்க முடியுமோ நான்வெஜ்ஜை தவிர்த்துக்குங்க. அது சில சத்துக்கள் அதிகமா நான்வெஜ்ல இருக்குன்றதெல்லாம் உண்மைதான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி எடுக்குமா கவனமா எடுத்து. அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாச்சும் வெளியில போகும்போது, நான்லாம் வெளியில போய் எங்கேயாச்சும் போனாலே, இந்த ஊருக்குலாம் எங்கேயாச்சும் போனோம்னா டக்குன்னு தாகம் அடிக்குதுன்னா உடனே போயிட்டு இந்த கலர் கூல்ட்ரிங்க்ஸை தான் குடிப்பேன். அந்த மாதிரி குடிக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போதான் உணர்ந்தேன். எங்கே போனாலும், எங்கே போனாலும், பஸ் ஏறினாலும், எங்கே வெளியில போய் விளாண்டாலும் டக்குன்னு போய் குடிக்கும்போது நம்மளுக்கு அதுதான் இருக்கும். அதை வாங்கி தான் குடிப்போம். அந்த தவறு இனிமேல் யாரும் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா உடனே இளநீ போய் குடிங்க. இளநீ குடிக்கும்போது நான் உங்களுக்கு கவனமா சொல்றேன், நான் பண்ண தப்பு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இளநீ எப்பயுமே வெறும் வயிற்றுல குடிக்கவே கூடாது. அது நிறைய பொட்டாசியம் உள்ளது. அது பிரச்சனையை ஏற்படுத்திடும். இளநீ எப்பயுமே காலை சாப்பாடுக்கு, மதிய சாப்பாடு, அதை ஒவ்வொரு காலை சாப்பாடுக்கு பிறகு எடுத்துக்குங்க. முடிஞ்ச அளவு சூரியன் இருக்கும்போது எடுத்துக்குங்க. ஏன்னா அது அதிக குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. எப்பவுமே இளநீர் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை எப்பவுமே வெறும் வயிற்றுல மட்டும் எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் கரும்பு சாறு, வெளியில போனீங்கன்னா நான் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு நிறைய பேர் குடிச்சுக்கிட்டே இருப்போம்ல, டக்குன்னு விட முடியாது. டக்குன்னு அப்படி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க அதே மாதிரி ஒரு பாட்டில் கையில வச்சுக்கோங்க. டக்குன்னு ஒரு கரும்பு ஜூஸ் கடைக்கு போய் அதை ஃபில் பண்ணிக்கிங்க. அப்ப நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது அதே மாதிரி விளம்பரத்துல குடிக்கிறாங்க பாருங்க, நாக்கா வச்சு அப்படியே ஜாலியா குடிக்கிறாங்க பாரு, அதை நினைச்சுக்கிட்டு நீங்க கரும்பு ஜூஸ் குடிங்க. நம்மளுக்கு குடிச்சது அந்த இதை பார்த்து கிரேவிங்ஸ் போன மாதிரி இருக்கும், உடம்புக்குள்ள நல்ல ஜூஸை குடிச்ச மாதிரி இருக்கும். நான் சொல்றது புரியுதா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நொங்கு சாப்பிடுங்க, நிறைய நொங்கு சாப்பிடுங்க. நொங்கெல்லாம் சீசன் நிறைய சாப்பிடுங்க. எனக்கெல்லாம் நொங்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனா நான் இங்க ஊர்ல இருக்கனால போய் சாப்பிட முடியல. எங்க டாக்டர்லாம் நொங்கு சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாரு. எனக்கு ஆனா நொங்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ போனாலும் ஒரு 2-3 பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்குவேன். ஆசைப்பட்டு அப்பப்ப எடுத்துக்கிறது தான். சரிங்களா? நொங்குலாம் நீங்க நிறைய சாப்பிடுங்க. நான் அதான் சொல்றேன், பாத்துக்குங்க. இதெல்லாம் நல்ல உணவுகளோ அதெல்லாம் சாப்பிட முடியாம போயிடும். நீங்க கவனமா சாப்பிட்றத, இந்த தப்பா நம்ம பேசணும் பாருங்க, அந்த உணவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நைட்டு சாப்பிட்றதெல்லாம் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆசைப்படுற எதையுமே சாப்பிட முடியாம போயிடும். சரி, அதை கவனத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? எனக்கெல்லாம் ஆரஞ்சு பழம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஆரஞ்சு பழம் என்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. எனக்கு இளநீ குடிக்க ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் இளநீ குடிக்க முடியல. சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள், நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் கூட நம்மளால சாப்பிட முடியல பாருங்க. அதான் இந்த இதோட நோயோட பெரிய கொடுமை. நம்மளுக்கு அதான் சொல்றேன், தண்ணி குடிக்க முடியல பாத்தீங்களா? எல்லாம் எவ்வளவோ சொல்றேன், குடிக்கிற தண்ணி பிரச்சனையில நிக்குது. நம்ம அந்த நிலைமையில நம்ம உடம்ப நம்ம ஆக்கிட்டோம். அப்ப யாரு மேல கோவம் அதிகமா வருது? நம்ம மேலதான் கோவம் வருது. இப்படிப்பட்ட உடம்ப நம்ம இப்படி ஆக்கிட்டோமே. அதனாலதான் நான் திரும்ப கவனமா சொல்றேன், நம்மளுக்கு பிடிச்ச உணவுகளே எடுக்க முடியாம போயிடும் நம்ம தப்பான உணவுகளை அதிகமா எடுத்துக்கும் போது. அடுத்து இரவு உணவு எப்பயும் 6 மணி 7 மணிக்குள்ள எடுத்துக்குங்க. இரவு உணவு அதிகபட்சமா ரைஸ் எடுக்க வேண்டாம். ரைஸ் எடுக்கிறத குறைச்சிருங்க. ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ நான் நைட் 2 இட்லி சாப்பிடுவேன், 3 இட்லி சாப்பிடுவேன், நிறைய சாப்பிடுவேன்,
டக்குன்னு நீங்க சொல்ற மாதிரி 6, 7, 8, 9 மணிக்கு பசிச்சுன்னா என்ன பண்றது? கண்டிப்பா பசிக்கும். எப்படி பசிக்காம இருக்கும்? நீங்க அதான் சொல்றேன்னு, வேகமா போயிட்டு இருக்க காரை டக்குன்னு சட்டன் பிரேக் போட்டா என்ன ஆகும்? பிரச்சனை தானே. அது மாதிரிதான் நம்ம உடம்பு எல்லாத்துக்கும் பழகிருச்சு. 8 மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்கு சாப்பிட்டு பழகிருச்சு. நீங்க திடீர்னு பிரேக் அடிக்கவே முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நைட்டு உணவு எடுத்துக்குங்க. இனிமே எடுக்கும்போது ரைஸ் எடுக்க வேண்டாம், ஹெவி ஃபுட் எதுவுமே எடுக்காதீங்க. சாஃப்டான ஃபுட்டு, இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த தம்பி நீங்க சொன்னீங்களா 2 இட்லி சாப்பிட்டு திருப்பி பண்ணாது, நீங்க ஏதாச்சும் ஒரு பழம் வச்சுக்கோங்க. பழம் வச்சுக்கிட்டு அதை நீங்க வந்து நைட்டு அந்த பசி வரும் பார்த்தீங்களா, நீங்க சொன்னீங்களா அந்த ஒரு இட்லி திருப்பி பசி இந்த என்னென்ன பண்றதுன்னு, அப்போ அந்த ஒரு பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஒரு பழம் எடுக்கிற பத்தியா அது மறுநாள் என்ன ஆகும்? அரை பழமாகும். அதுக்கடுத்து மறுநாள் அது காப்பழமாகும். நான் சொல்றது மறுநாள் அடுத்த நாள் சொல்றது சில பேருக்கு 2 நாள் ஆகலாம், சில பேருக்கு 3 நாள் ஆகலாம், சில பேருக்கு உடனே நிப்பாட்டவும் முடியும். ஒவ்வொருத்தவங்களோட உடல்நிலை வெவ்வேற, அது மாதிரி மாறும். நான் சொல்றது அது கான்செப்ட் எடுத்துக்கோங்க. அது உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் மாத்தணும். அது ட்ரையல் அண்ட் எரர்ல தான் தெரியும். சரிங்களா? இரவு உணவு ஹெவி ஃபுட் வேண்டாம், சாஃப்டான ஃபுட் எடுத்துக்கோங்க. 6, 7 மணிக்கெல்லாம் முடிச்சுக்குங்க. 7 மணி 8 மணி 9 மணிக்கு பசி வரும்போது இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க. போக 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 ஒரு சூப் மாதிரி காய்கறி சூப் வச்சுக்குங்க. பசி வரும்போது டக்குன்னு சூப்பை போய் குடிச்சிட்டு வந்துக்குங்க. காய்கறி சூப்பு யூடியூப்ல நிறைய இருக்கு, ஒவ்வொரு சூப்பு எப்படி பண்றதுன்னு. ஆரோக்கியமான காய்கறிகள் எடுத்து சூப் மாதிரி பண்ணி வச்சுக்குங்க. அந்த பசி வர நேரத்துல அதை ஒரு மடக்கு குடிச்சுக்குங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. உடம்பு எப்படி கவனமா பாத்துக்குங்க. இந்த அம்மா அப்பாலாம் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க கடைக்கு போகும்போது காய்கறி எல்லாம் எப்பயுமே இனிமே போகும்போது எங்க காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருக்கோ காய்கறிகளை நிறைய வாங்கிட்டு வாங்க. வீட்டுக்கு காய்கறிகள் நிறைய வாங்கிட்டு வந்து இன்னைக்கு உங்க குழந்தைகளுக்கு இனிமே சோறு கொடுக்குறீங்களோ இல்லையோ காய்கறிகளை நிறைய கொடுங்க. நம்ம சோறுக்கு பழகிட்டோம், அதனால சோறை உடனே நிப்பாட்ட முடியாது. காய்கறிகளை சேர்த்து சாப்பிடுங்க. காய்கறிகளை எப்ப நம்ம அதிகமா எடுத்துக்கிறோமோ நம்மளுக்கு மோஷன் பிரச்சனை வராது, மலச்சிக்கல் வரவே வராது, வாயு பிரச்சனை வராது. சொல்றது புரியுதா? அதனால வாயு பிரச்சனை இங்க நிறைய பேருக்கு இருக்கு. அவங்க எல்லாம் காய்கறிக்கு மாறுங்க, காய்கறி நிறைய எடுத்துக்குங்க, வாயு பிரச்சனை வராது. வாயு பிரச்சனை இருக்கிறவங்க டீ காபி பழக்கத்தை சுத்தமா விட்டுருங்க. வாயு பிரச்சனை இருக்கிறார். இதெல்லாம் தான் வாயு பிரச்சனையை நம்மளுக்கு அதிகமா ஏற்படுத்தும். சில காய்கறிகளும் வாயு பிரச்சனை ஏற்படுத்தும். அந்த காய்கறிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் தரும் கொத்தவரங்க வாயு பிரச்சனை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்தினது இல்லை. ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கு ஒவ்வொரு காய்கறிகள் சூட் ஆகாது. அது என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது ட்ரையல் அண்ட் எரர். ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறுவாட்டி பாத்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இனிமேல் அந்த அம்மா அப்பா நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கங்க. நீங்க வெளியில போனீங்கனாலே காய்கறிகள் எங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கோ வாங்கிட்டு வாங்க. பழங்களை அந்தந்த சீசனுக்குள்ள பழங்களை நல்லா சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவு ஒரு வேலையை வந்து நீங்க பழங்களாவே எடுத்துக்கங்க. காலை வேலை, அதாவது காலை வேலை சாப்பாடை நிறைய பேர்னால மாத்திக்க முடியும். நிறைய பேர் காலை வேலை சாப்பாடை பழங்களா மாத்திக்கங்க. ரொம்ப 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 ஆரோக்கியம். நான் ஒருவேளை சாப்பாடே பழங்கள் தான். எனக்கு காலை வேலை சாப்பாடு அதிகபட்சம் பழங்கள் தான். நான் இப்ப எனக்கு வந்து சில பழங்கள் வந்து ஓவர் லோட் செரிமானத்துக்கு அதிக கஷ்டமா கொடுக்கறதுனால நான் இப்ப காய்கறிகளே நான் 2 வேளைக்கும் ஒருவேளை காய்கறி எடுத்துக்கிறேன், ஒருவேளை சூப் எடுத்துக்கிறேன். நான் தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த டாபிக் இதுவே 1/2 மணி நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக்ல நான் என்ன உணவு இப்ப எடுத்துக்கிட்டு இருக்குன்றது சொல்றேன், உங்களுக்கு கவனமா சொல்றேன். நீங்க எல்லாருமே முடிஞ்ச அளவு முடியாதவங்க நீங்க ரைஸ் காய்கறி எடுத்துக்குங்க. முடிஞ்சா யாராச்சும் முடிஞ்சிச்சுன்னா காலை வேலை ஒருவேளை சாப்பாடு பழங்களா எடுத்துக்கங்க. திருப்பி பசிக்குமே அப்புறம்னா பல ஜூஸ் எடுத்துக்குங்க. சரிங்களா? அது போக போக தான் பழகும். போக போக நம்ம பழகிடலாம். நம்ம உடம்ப நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? நம்மளுக்கு உள்ள ஒரே கான்செப்ட் என்னன்னா, இந்த வீடியோட மொத்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கணும், அதிக வெயிட் கொடுக்க கூடாது. இதுதான் மொத்த வீடியோட கான்செப்ட். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஈஸியா செரிமானமாகி வெளியில வரணும், ஆற்றலை கொடுத்துட்டு வெளியில வரணும். இதுதான் மொத்த வீடியோட கான்செப்ட். இதை நல்லா உள்வாங்கிங்க. அவ்வளவுதான். இந்த உணவு பழக்கம் இதோட நிறைவடையுது. 1/2 மணி நேரம் தாண்டிடுச்சு. நான் அடுத்த வீடியோல வந்து நான் என்னப்பா எப்படி சாப்பிட்றேன்றத கவனமா சொல்றேன். அதை கேட்டுக்குங்க. அது நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க நீங்க உங்களோட என்னோட கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க அனலைஸ் பண்ணி உங்க உடம்புக்கு எப்படிப்பட்டதோ அதை நீங்க கவனமா தேர்ந்தெடுத்து நீங்க எடுத்துக்குங்க. எங்க வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்க. நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, பசிச்சு சாப்பிட்றது, கரெக்டான தூங்குறது, மொபைல் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் எங்க வீட்டுல ஒருத்தன் இருக்கான். குட்டி குஞ்சம் ஒருத்தன் இருக்கான். கரெக்டா பசிச்சோன்னே கூப்பிடுவான். அது கரெக்டா சாப்பிடுவான், தூங்கிடுவான். மோஷன் வந்து கரெக்டா டயத்துக்கு போயிடுவான். நைட்டு ஷார்ப்பா 6 மணி 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவான். காலையில ஷார்ப்பா 4 மணிக்கெல்லாம் எந்திரிப்பான்.
எந்திரிச்சோனையும் அவனெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டான். நம்மளே புள்ள எந்திரிச்சு சின்ன பால் கொடுக்க வேண்டியது இருக்கு. அவருக்கு வயசு வந்து 3 மாசம் தான் ஆகுது. கவனமா அந்த நம்ம குழந்தைகள் மாதிரி நம்மளும் இருக்கணும்ன்றேன். அதாவது கரெக்டா பசி எடுத்து அவன் சாப்பிடுவான், தூக்கம் வரும்போது தூங்கிடுவான், மோஷன் வரும்போது கரெக்டா போயிடுவான். அவனை மாதிரி எல்லாருமே இருக்கணும். எங்க அக்காவுக்கு இப்பதான் குழந்தை பிறந்துச்சு. எங்க 2வது மாப்பிள்ளையை சொல்றேன். எனக்கு 2 மாப்பிள்ளை, 2 பேருமே எனக்கு ட்ரெஸ் பஸ்டர். உங்களுக்கும் ட்ரெஸ் பஸ்டர் யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கை நல்லா ஜாலியா இருக்கும். எனக்கு எப்பயுமே மனசு சரியில்லைன்னா என் 2 மாப்பிள்ளை கூட நான் ஜாலியா விளாண்டேன்னா நான் ஹாப்பி ஆயிடுவேன். சரிங்களா? நான் மனசை பத்தி ஒரு வீடியோ பேசுறேன். நான் இப்ப பேசுறது எல்லாமே நம்ம உடம்ப காப்பாத்துறது 30% தான். நம்ம மனசு மட்டும்தான் நம்மளை 70% தாக்கும். நம்ம மனசை சரி பண்ணா மட்டுமே 70% நம்ம உடம்ப காப்பாற்ற முடியும். மனசை பத்தி தனியா ஒரு வீடியோ பேசுறேன். என் மாப்பிள்ளை மாதிரி எல்லாருமே இருக்கு. அடுத்த ஒரு விஷயம் இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன். உடற்பயிற்சிங்க. உடற்பயிற்சி நம்ம எல்லாம் செஞ்சே ஆகணும். நிறைய பேருக்கு இந்த உடற்பயிற்சின்றதே இருக்காது. நான்லாம் ஒரு நேரத்துல கிரவுண்ட்ல ஓடுவேன். அது 1 வாரம் ஓடுவேன், அப்புறம் வீட்டுல படுத்து தூங்கிடுவேன். அப்புறம் 1 வாரம் ஓடுவோம், அடுத்து படுத்து தூங்கிடுவோம். அடுத்து ஜனவரி 1 வருமா, அப்ப இன்னையிலேருந்து ஏதாச்சும் ஒன்று மாத்திக்கணும்டான்னு ஜிம்ல போய் காசு கட்டிட்டு வருவேன். அதுக்கப்புறம் போக மாட்டேன். அப்புறம் 1 வாரம் போவேன், அதுக்கப்புறம் நின்றுவேன். இது நிறைய பேர் வாழ்க்கையில இருக்கும். ஒரு நேரத்துல ஆர்வமா எந்திரிச்சு ஷூலாம் புதுசா வாங்கி ஓடுவீங்க. எங்க அக்காலாம் ஒரு வாட்டி ஷூ வாங்கினுச்சு, வாங்கின அன்னைக்கு கூட ஓடல. அது அப்படிதான் இருக்குது. எல்லார் வீட்லயும் அப்படிதான் இருக்குது. எல்லாம் வாங்குவாங்க, ஷூ வாங்குவாங்க, சாக்ஸ் வாங்குவாங்க, ஆனா ஓட மாட்டாங்க. நிறைய பேர். எங்க அக்கா வீட்டுக்காரர் 4-5 ஷூ வச்சிருக்காரு, ஒரு ஷூ வச்சு கூட ஓட மாட்டாரு. ஜிம்முக்கு கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தாரு, இப்ப திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டாரு. திருப்பி அடுத்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்துட்டு என் வீடியோ பார்த்துட்டு திருப்பி போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜிம்முக்கு போறவங்கலாம் போங்க, நல்லதுதான். ஜிம்முக்கு போறவங்களுக்கு ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இதை நான் சொல்லலாமா என்னன்னு தெரியல. புரோட்டீன் எடுத்துக்கிறீங்க, அது புரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு செரிமானம் பண்றது ரொம்ப சக்தி விரயம் பண்ணும். புரோட்டீன் கொஞ்சம் அளவா எடுத்துக்குங்க. அதே மாதிரி புரோட்டீன் வந்து இயற்கை உணவா எடுத்துக்குங்க. சரிங்களா? நான் சொல்றது புரிஞ்சா? புரோட்டீன் இயற்கை உணவா எடுத்துக்குங்க. வேற எதுவும் நான் எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. அது மிகப்பெரிய நிறுவனங்கள், அதை நம்மளால அவங்க கூட எல்லாம் சண்டை போட முடியாது. சூட்சமா சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. ஏன்னா எங்க அக்கா வீட்டுக்காரன் அதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் சொன்னதுல இருந்து அவர் தேய்ச்சிட்டு காய்கறி உணவுகளே புரோட்டீனும், சிக்கன்லயும் புரோட்டீனும் எடுத்துக்கிறாரு. உடல் உழைப்பு அதிகமா இருக்கிறவங்க மட்டும்தான் புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கணும். உடல் உழைப்பு இல்லாதவங்க புரோட்டீன் அதிகமா எடுத்துக்க வேண்டாம். உடம்பு ரொம்ப கஷ்டப்படும். உடற்பயிற்சின்றது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே ஜிம்முக்கு போய் தான் உடற்பயிற்சி பண்ணணுன்ற அவசியம் எந்த அவசியமே கிடையாது. உடற்பயிற்சி ஈஸியா செய்யலாங்க. காலையில எந்திரிச்சோனையும் எத்தனை பேர் நல்லா தோப்பு கரணம் போட முடியும்? தோப்பு கரணம் போடுங்க. முதல் எடுத்தோடனே உங்களால ஒரு 5 தான் போட முடியும். 5 போடுங்க போதும். அப்புறம் 6 போடுங்க, மறுநாள் 7 போடுங்க, அடுத்து 8 நாள். உடம்பு வருத்திக்கிட்டு இருக்க கூடாது. அதனால தான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் 5 போடுங்க போதும். தோப்பு கரணம் அந்தபடி போடுவோம்ல விளையாடுறதுக்கு முன்னாடி, அதுதான் சொல்றேன். அதை நீங்க பண்ணுங்க, அது ஈஸியா பண்ணலாம். 6, 7, 8, 9, 10, 11 ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா கூட்டிட்டு போங்க. அந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. மற்றபடி ஆட் பண்றவங்க நிறைய ஆட் பண்ணிக்கிங்க. ஜாயிண்ட் போன் சொல்லுவாங்கல்ல, இந்த மணிக்கட்டு, இங்க இந்த இடம், ஹிப்பு, முட்டி, கீழே உள்ள கணுக்கால் முட்டி, இதெல்லாம் அசைச்சு விடுங்க. ரைட்ல 10 வாட்டி, லெஃப்ட்ல 10 வாட்டி, இடுப்பு ரைட்ல 10 வாட்டி, லெஃப்ட்ல 10 வாட்டி, கழுத்து ரைட்ல 10 வாட்டி, லெஃப்ட்ல 10 வாட்டி. இந்த ஜாயிண்ட் போன் சொல்லுவாங்கல்ல, இந்த எல்லா ஜாயிண்ட் போனையும் ஒரு வாட்டி அசைச்சு விடுங்க. காலையில எந்திரிச்சோனையே அதை அடைச்சு விட்டுட்டு தோப்பு கரணம் போடுங்க. இல்ல டைம் இல்லைன்னா தோப்பு கரணம் மட்டும் போற எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க. முடிஞ்சவங்க சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் வாக் பண்ணுங்க. வாக் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா. இதெல்லாம் உங்களோட டே டு லைஃப்ல இனிமே எடுத்துக்குங்க. நம்ம எல்லாருமே ஜிம்முக்கு போக வேண்டியதுலாம் அவசியம் இல்லை. ஜிம்முக்கு போக முடியாதவங்க, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம், நீங்க வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகளாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்க ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் நீ இதுவரையும் பண்ணதே இல்லை. 30 வயசு 40 வயசுல உள்ளவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்ம என்னைக்கு நம்ம ஜாயிண்ட அசைச்சு கொடுத்துருக்கோம்னு வாய்ப்பே இருக்காது. ஸோ இனிமே எந்திரிச்சோடனே நம்ம உடம்புல நெண்ணீர்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமா பார்த்துக்கும். அது இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யும் போது மட்டும்தான் ஓடும். அப்ப இனிமேல இருந்து இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே நிறைய பேர் பண்ண கிளம்புங்க. தோப்பு டைம் இல்லாதவங்க தோப்பு கரணம் பண்ணுங்க. ஈவினிங் வெயில்ல கொஞ்சம் தூரம் நடங்க. எல்லாருமே வெயில்ல கொஞ்சமாச்சும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்லைங்க. யூவி அதுல இருந்தா நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கும். விட்டமின் டி தான் நம்மளுக்கு உடம்புல கால்சியத்தை அப்சர்வ் பண்ணி உடம்பு இழுத்துக்கும். நிறைய பேருக்கு இங்க மூட்டு வலி, முதுகு வலி வர்றதுக்கு காரணமே உடம்புல உள்ள கால்சியம் குறைபாடு தான். தண்ணி எத்தனை பேர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நான் தண்ணியை பத்தி தனியா ஒரு வீடியோ பேசுறேன். இப்போதைக்கு தண்ணி நீங்க வீட்டுல எல்லாருமே மண்பானை ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. மண்பானை நம்மளுக்கு தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறதான தரத்துக்கு மாத்தி கொடுத்துரும்.
அதுவும் மண்பானை 12 மணி நேரம் தண்ணி இருந்துச்சு. இப்போ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் அதான் நாங்கள் பண்ணுறோம். தூங்குறதுக்கு முன்னாடி மண்பானையில் தண்ணி பிடிச்சி வச்சுக்குவோம். அது மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கான தண்ணியாக மாறிடும். pH வேல்யூ கரெக்டாக மாறிடும். 2 நாளைக்கு ஒருக்கும் அந்த தண்ணியை மாற்றிடுங்க. ஏன்னா தண்ணியில் வந்து கீழே வந்து கொக்கி பூச்சி வந்துடும். ஏன்னா தண்ணி உயிர் சக்தி மிகுந்தது பானை தண்ணி. நீங்கள் வேணால் பார்த்து பாருங்களேன், ஒரு 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா கீழே கொக்கி பூச்சி வந்துடும். ஏன்னா தண்ணி நீங்கள் ஆனால் இந்த பிளாஸ்டிக் வாட்டர்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, அதில் பல வருஷமாக வைங்க எந்த பூச்சியும் வராது, அதில் உயிர் சக்தி கிடையாது. ஆனால் மண்பானையில் உடனே 2 நாள்லேயே பூச்சி வந்துடும். ஏன்னா தண்ணி வந்து உயிர் சக்தி கொண்டது. அந்த தண்ணியை பயன்படுத்தி குடிங்க. தண்ணி எப்படி குடிக்கணும் இதெல்லாம் தனியாக தண்ணிக்குன்னு ஒரு வீடியோ பேசுகிறேன். ஏன்னா தண்ணி நிறைய பேர் நீங்கள் பியூரிஃபை பண்ணுற வாட்டர் குடிக்கிறீங்க, அது நல்லதையும் எடுத்துரும் கெட்டதையும் எடுத்துரும். மிக உயர்ந்த பியூரிஃபைனா அது மட்டும்தான் கரெக்டான தண்ணியை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு எனக்கு உண்மைன்னு தெரியல. உண்மை ஆதாரம் இல்லாமல் அதெல்லாம் பேசக்கூடாது, அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் தெரிஞ்சதை பற்றி சொல்கிறேன். மண்பானை தண்ணி மிகவும் அற்புதமானது. நீங்கள் மண்பானை வாங்கி வச்சுக்கோங்க. பியூரிஃபை இருந்தாலும் பியூரிஃபைலேருந்து வர்ற வாட்டரை மண்பானைக்குள்ளே விட்டு குடிங்க. மண்பானைக்குள்ளே நைட்டு பிடிச்சி மறுநாள் காலையில் தான் அந்த தண்ணி நமக்கு ஏற்ற தண்ணியாக மாறும். ஸோ தண்ணி வந்து கவனமாக குடிச்சின்னா அந்த மூட்டு வலி முதுகு வலிலாம் அதிகமாக இருக்காது. கீரை அதிகமாக எடுத்துக்கங்க, மூட்டு வலி முதுகு வலிலாம் இருக்காது. சரிங்களா? என்ன பண்ணுறீங்கன்னா உடற்பயிற்சி பண்ணுங்க. நான் சொல்கிற மாதிரி தோப்பு கரணம், இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ், ஈவினிங் வாக்கிங், இதை மட்டும் பண்ணுங்க. உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா?